Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushya's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இறால் பக்கோடா. இப்போ இந்த இறால் பக்கோடாக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம். இந்த பக்கோடாக்கு தேவையான 300 கிராம் இறால் எடுத்திருக்கேன். அதோட வெயினெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இறாலை நாம் ஒரு மேரினேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த இறாலோட எல்லா பக்கத்துலேயும் மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் அதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அது சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அது நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த இறாலை சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த ஆயில்லையே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த இறால்ல இருந்தே தேவையான அளவு தண்ணி வெளியே வந்திருக்கு. அந்த தண்ணி வத்துறது வரைக்கும் நாம் அதை குக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ அந்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எறாவும் நல்லா சுருண்டு வந்துருச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கூல் டவுன் பண்ண விட்டுடலாம். இந்த இறால் பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நாம் சூடு பண்ண வச்சிடலாம். அதுக்காக ஒரு கேஸ்ட் அயர்ன் கடாய் தான் எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடு பண்ண விட்டுறேன். இந்த டைமில் இறால் நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ நாம் அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் நாம் அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப பேஸ்ட்டாகவும் ஆக வேணாம், இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கோடாக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். 150 கிராம் கடலை மாவு, 50 கிராம் அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயம், 7 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கோடாவோட மிக்சர் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். அதில் நாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த இறாவை சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த கடலை மாவு சேர்த்துக்கலாம், அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருந்தா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்றா சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி இறால்லையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். பக்கோடாக்கு தேவையான எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி தேவையில்லை, அந்த இறாலில் உள்ள ஈரப்பதமே போதுமானது. சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பக்கோடாவோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் பக்கோடாவை ஃப்ரை பண்ணலாம். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நாம் பக்கோடாவை ஒன்றா போட்டுடலாம். போடும்போது கவனமாக போடுங்க, ஏன்னா ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் கவனமாக போடுங்க. போட்ட உடனே கரண்டியை போட்டு கிளற வேணாம். அது போட்டு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நாம் அதை கரண்டி போட்டு மெல்லமாக எல்லா சைடும் ஈவனாக குக் ஆகிற மாதிரி அதோட எல்லா சைடும் மாற்றி மாற்றி விடணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பக்கோடா நல்லா குக் ஆகிடுச்சு. அதை நாம் சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே மாதிரியே செகண்ட் செட் ஆஃப் பக்கோடாவும் நான் போடுறேன். அதே மாதிரியே இந்த பக்கோடாவையும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த எல்லா பகுதியும் திருப்பி விடணும். அப்போ தான் ஈவனாக குக் ஆகும்.
இப்போ இந்த செட் ஆஃப் பக்கோடாவும் குக் ஆயிடுச்சு. நாம் அதை எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எல்லா மிக்சரையும் பக்கோடா போட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட டேஸ்டியான எம்மி இறால் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இறால் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி தான் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக இறாலோட எல்லா ரெசிபியும் நல்லாயிருக்கும். அதில் பக்கோடா செஞ்சு பாருங்கள், இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் இறால் வாங்கினா பக்கோடா ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பக்கோடாவை நீங்கள் டீ கூட சாப்பிட்லாம். அது தவிர ரச சாதம் கூட நீங்கள் இந்த பக்கோடா வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். நல்ல காம்போ, ரச சாதம் ப்ளஸ் இறால் பக்கோடா. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆல்ரெடி நான் வாழைக்காய் பக்கோடா ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய வியூஸ் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்துச்சு என்னோடய சேனலில். அந்த ரெசிபியை பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் நான் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரியே இந்த ரெசிபியையும் நீங்கள் எல்லோரும் வாட்ச் பண்ணணும் கேட்டுக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.